வாங்குங்க. இப்போ நம்ம கார மீனில் ஒரு மஞ்சப்பால் வைக்க போகிறோம். இது வந்து காரல் மீன் மஞ்சப்பால்னு சொல்லலாம், இல்லை கார ரசம்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். நாங்கள் இதை மஞ்சப்பால் தாங்க சொல்லுவோம். இதுக்கு கொஞ்சம் காரல் மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் பால் எடுக்கணுங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6, பூண்டு பல், பச்சை மிளகா, இது தாங்க காரம், கருவேப்பிலை. இதெல்லாம் இப்போ நச்சிடணும், நல்லா எல்லாம் சேர்த்து அரைச்சிடணும். இது வந்து அதுக்கான பொடிங்க. இது எப்படின்னா 1/2 கிலோ மல்லி, 100 ஜீரகம், 50 பெருஞ்சீரகம், இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் போடணுங்க அந்த மஞ்சப்பாலுக்கு. பால் எடுத்து அந்த 2ஆம் பாலில் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு பாலை எடுத்து வச்சுட்டு 2ஆம் பாலில் இந்த பொடியை கலந்து இதெல்லாம் அரைச்சி எல்லாம் கலக்கணுங்க. வாங்குங்க, பால் எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஒரு தேங்காயவும் இப்போ திருவி போட்டிருக்கோம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி இப்போ நம்ம தலைப்பால் எடுத்துக்கிற போகிறோம். பாருங்கள், இப்போ தலைப்பால் எடுத்து வச்சுட்டேன். 1 டம்ளர் தலைப்பால், இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோன்னு. இப்போ 2ஆம் பால் அடிக்க போகிறேங்க. இப்போ இது 2ஆம் பால், 3ஆம் பால் ரெண்டும் அடித்து நான் தனியாக வச்சு அதில் கலந்துக்கிடுவேன். வாங்கங்க, அடிக்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இந்த மசாலாத்தூள் இது எதுக்காக நான் மிக்சியில் போடுறேன்னா, இந்த மிக்சியில் வந்து வெறும் வெங்காயம் பூண்டை போட்டால் அரைப்படாது. பாருங்கள், இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. இந்த பூண்டு வெங்காயத்தை வந்து சும்மா போட்டால் அரையாது. இந்த பொடியும் இதில் சேர்த்து போட்டுட்டோம்னா அரைஞ்சிரும். அதுக்காக தாங்க இதில் போடுறேன். இப்போ இதையெல்லாம் போட்டு ஒரு 2, ரொம்பவும் நைஸ் வேணாங்க, ஒரு 2 அரை அரைச்சா போதும். பாருங்கங்க, இப்போ இதில் இது நம்ம வந்து தலைப்பால் எடுத்து வச்சுட்டு 2ஆம் பால், 3ஆம் பால் ரெண்டையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் இந்த நம்ம மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பாலில் கலந்துடணும். இப்போ இந்த பச்சை மிளகாயை இப்படி பிசைஞ்சு விட்டுக்கிறோனுங்க. இது வந்து நம்ம இந்த காரம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சில பேர் வயிறில் புண்ணு இருக்குது, காரம் சாப்பிடக்கூடாதுங்கிறவங்களுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம மீன் சாப்பிடணும், ஆனால் காரமாக சாப்பிட முடியாதேன்னு கவலையாக இருந்தால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. எந்த மீனை வேணால் நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். என்ன, இந்த காரம் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த மிளகாயே நம்ம கம்மி பண்ணிக்கிறணும். ஒரு 2 மிளகாய், 1 மிளகாய் போட்டு, இல்லை மிளகாயே போடாமல் கூட, காரம் சுத்தமாக நம்மளுக்கு சேர்க்கக்கூடாதா, 1 மிளகாய் கூட போடாமல் கூட இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாங்க. ஆனால் மீன் நம்ம இஷ்டம், நம்ம எந்த மீனை வேணால் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம சட்டியை வச்சுட்டோம், நல்லா சூடாயிருச்சு சட்டி. கொஞ்சமாக இதுக்கு வந்து நம்ம தாளிக்காமல் கூட இப்படி நம்ம கொதிக்க வச்சு இதை மீன் போட்டு இதை சமைக்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தாளிக்க தாங்க செய்வேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பெருஞ்சீரகம், இதில் கருவேப்பிலை, இதுதாங்க தாளிக்க வருது. நம்ம இந்த பால் மசாலா இதெல்லாம் ஊற்றிட்டோங்க. இப்போ நம்ம நல்லா இதை கொதிக்க விட்டு
தலைப்பால் விட்டு மீனை போடணுங்க. பாருங்கங்க, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் போல் கடல் உப்பு. இதோட நம்ம இந்த மீனையும் போட போகிறோம். ஆனால் இந்த மாதிரி இந்த மஞ்சப்பால் வந்து காரல் மீன் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கார மீன், நம்ம மத்தி மீனுன்னு சொல்லுவோம்ல, அந்த மீன் 2 மீனுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இஷ்டம் தாங்க, எந்த மீன் வேணால் போட்டு சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி காரம் பிடிக்கலைங்கிறவங்க எந்த மீனை வேணால் சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். காரல் மீனை இப்படி தாங்க சுத்தம் பண்ணுவோம். இதோட நம்ம இந்த தலைப்பாலையும் ஊற்ற போகிறோங்க. லேசாக கொதி வந்து வேணால் நம்ம அமர்த்திடணுங்க. பாருங்கங்க, இந்த மஞ்சப்பால் கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இனி இறக்கிடலாம். இந்த மீன் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு நாங்கள் வச்சு கொடுப்போங்க. அது வந்து நல்லா பால் ஊறுங்க இந்த மீன் சாப்பிட்டா. இப்படி காரம் இல்லாமல் குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா நல்லா அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா உடனே பால் ஊறுங்க. வாங்குங்க, மஞ்சப்பாலும் சாதமும் சாப்பிடுவோம்.